தலைக்கு மேலே கடன் இருக்குது, மலையாக இருக்குது கடன், அதை அடைய வேண்டும். நான் உபவாசிக்க போகிறேன். சில பேர் உபவாசித்து அந்த கடன் அடையாது. ஏன்? என்னென்னமோ வசனம்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட சில காரியங்கள் சித்திக்கிறது ஏன்? தகாதபடி நீ விண்ணப்பம் பண்ணுகிறதுனால சித்திக்கிறது இல்லை. உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதா அது காரியம் வாய்க்கிறது இல்லை. முதல்ல இச்சையை மேற்கொள்வதற்குரிய ஜெபம் இருக்கணும். எதிலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் நாமே சோதிக்கணும். இருள் கர்த்தரால் உண்டானதல்ல. தேவன் இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறாய் பிரிக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரையும் படைக்கிறார். சந்திரன் சூரியன் என்று பெயர் வைக்கிறார். வெளிச்சம் நேரத்தில் இருளிலும் ஒரு வெளிச்சம் தேவை, பகலிலும் ஒரு வெளிச்சம் தேவை. இது எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது. நம்முடைய கண் சரியாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கிறது, நம்ம பார்வை சரியாக இருக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற பொழுது ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நான் இச்சைக்கு வெளியே வரணும். உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் இந்த இடத்துல இருக்கிறது. பலியத்துக்குரிய இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியம். 3 யோவானில் வாசிக்கிறேன். இந்த பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த இச்சையிலே போய் சிக்கி கொள்ளுகிறார்கள், விழுந்து போய் விடுகிறார்கள். தேவ நாமம் தரிக்கப்பட்டு தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொஞ்ச நாட்கள் பிரகாசிக்கப்பட்டு அதன் பிறகு சறுக்கி விழுகிற ஒரு சூழ்நிலை வருவதற்கான காரணம் என்ன? இச்சையை குறித்து அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இச்சைக்குள்ளே போய் சிக்கி கொள்ளுகிறார்கள். இச்சை. நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை. அக்கம் பக்கத்தில் மாமன் மச்சான் சொந்த பந்தம் அதெல்லாம் இல்லை. நம்ம